பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். என் பெரும் களிப்பே, என் பெரும் பொருளே, என் பெரும் திரளே, என் பெரும் செயலே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். என்னுடைய பெரும் மகிழ்ச்சியே, எனது பெரிய பொருளே, எனது பேராற்றலே, எனது பெரிய செயலே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அகவல் வரி உரை விளக்கம். என் பெரும் களிப்பே, என் பெரும் பொருளே, என் பெரும் திரளே, என் பெரும் செயலே என்ற அகவல் வரி 1435 1436 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். எல்லாமாய் இருப்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே. அவரே அக உணர்வில் அனுபவிக்கப்படுகின்ற ஆனந்தமாய் உள்ளார். இதனை என் பெரும் களிப்பே என்கிறார். அவ்வகை உணர்வு விளங்க துணை கருவியாக புறப்பொருள் யாவும் அவரே. இது என் பெரும் பொருளே எனப்படுகின்றது. மேலும் அவ்வக புறத்தை வெளிப்படுத்துகின்ற கருவி, காரண சக்திகள் அல்லது ஆற்றல்கள் யாவையும் அவரே. இதுவே என் பெருந்திரள் எனப்பட்டுள்ளது. பின்னும் அசக்தியினால் புறத்தே நிகழ்கின்ற செயல்கள் எல்லாம் கூட அவரே என்பதை என் பெரும் செயலே என்று உள்ளார். ஆதலில் இந்த நான் கிடத்து நம் பதியை தனித்தனியே ஆய்ந்து உணர்ந்து கண்டு கண்டு போற்றி செய்தல் நமது கடமையாம். ஆண்டவர் ஆணையும் நம் குறிக்கோளும் இதுவே. உண்மையை கண்டு உலக பொங்க பர பகர பணி பராபரகர பணி புரிதலே போற்றி செய்தலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். என் பெரும் களிப்பே, என் பெரும் பொருளே, என் பெரும் திரளே, என் பெரும் செயலே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அகவல் வரி ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. இறைவனே பெரும் களிப்பாகவும், இறைவனே பெரும் பொருளாகவும், இறைவனே பெரும் திரளாகவும், இறைவனே என் பெரும் செயலாக இருக்கிறான். அப்படி அந்த ஏக இறைவனோடு மகிழ்ச்சியாக பேராற்றலை உணரக்கூடிய பெரிய செயலெல்லாம் செய்வதற்கு, நம்மை மரணமில்லா பெருவாழ்வுக்கு கொண்டு செல்வதற்கு வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல். மூச்சை கவனி, பேச்சை குறை. அந்த மூச்சை கவனித்து நம் ஜீவனை ஒடுங்கும்போது ஏற்படக்கூடிய அந்த கதாகதம் ஆற்றல். தயிர் கடந்தால் எப்படி வெண்ணெய் திரண்டு எழுகிறதோ, நம்மளுடைய ஜீவ காற்று, மூச்சு காற்று, உள்மூச்சு வாங்கி நாம்
வாழுகிற போது அது திரண்டு வருகிற எண்ணெய் மாதிரி நம்மளுடைய ஜீவன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீவன் பேராற்றலோடு மகிழ்ச்சியோடு கலந்துவிடும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளை எண்ணி வணங்கி அவர் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.